بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கனிமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா மனிதர்களாகிய முஸ்லீம்களாகிய நமக்கு பல சிறப்பம்சங்களை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் நாம் செய்கின்ற சில வணக்கங்கள். குறிப்பிட்ட சில நாட்களில் நாம் செய்யக்கூடிய சில வணக்கங்களுக்கு அல்லாஹு தாலா பல மடங்கான நன்மைகளை கொடுக்கின்றான். அந்த அடிப்படையில் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்பது வருடத்தில் இருக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாட்களாக ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல பாக்கியங்களை கொண்டிருக்கின்ற அந்த நாட்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முதல் 10 துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதல் அஷ்ர். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை விரும்புகின்றான். அப்படி அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வணக்கம் எது என்று கேட்டால், இந்த ஐயாம், அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கின்றனவே, அந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் விரும்புவதை போன்று வேறு எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறதா, அவ்வளவு பாக்கியம் இருக்கிறதா என்று கேட்கிற போது, ஆமாம், வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதை, ஜிஹாது செய்வதை விட சிறந்தது. ஆனால் யார் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அந்த யுத்தத்திற்காக செலவு செய்து அந்த இரண்டையுமே இழந்தவனாக ஜிஹாது செய்து ஷஹீதாகிறானோ, அந்த உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் எந்த ஒரு மனிதன் இழந்து விடுகிறானோ, தியாகம் செய்கிறானோ, அந்த மனிதனை தவிர மற்ற அனைத்து வணக்கங்களை விடவும் சிறந்த வணக்கம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, முதல் 10 நாட்கள் என்பது இந்த 10 நாட்களில் நம்மால் முடியுமான எந்த வணக்கத்தையும் நாம் செய்ய முடியும். அல் அமலு ஸாலிஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள். சாலிஹான வணக்கம், திக்ர் செய்வது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், சதகா, உறவினர்களை சேர்ந்து வாழ்வது, அயலவர்களோடு உறவை புதுப்பித்துக் கொள்வது, உறவினர்களோடு உறவை புதுப்பித்துக் கொள்வது என்று அனைத்து வணக்கங்களையும் முடியுமானவரை நாம் இந்த 10 நாட்களில் செய்கிற போது அல்லாஹுக்கு மிக விருப்பமான வணக்கங்களை செய்த கூலியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் வரக்கூடிய 9வது நாள் மிகச்சிறந்த நாள், அரஃபாவுடைய நாள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதென்பது 2 வருடங்களுக்கான பாவங்களுக்கு பரிகாரமாக, அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹா வல்லதி பஅதஹா, முந்திய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடம் என்று 2 வருடங்களுக்கான பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கின்ற அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்திலே நான் கூலியை எதிர்பார்க்கின்றேன். அந்த 2 வருடங்களுக்கான பாவ பரிகாரமாக அந்த நோன்பு அமைய வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முதல் 10 நாட்களில் நாம் முடியுமானவரை நோன்பு, திக்ர், சதகா, அதே போன்று அல் குர்ஆனை ஓதுதல், அதை புரிந்து கொள்ளுதல் என்று முடியுமான வணக்கங்களை செய்து அல்லாஹுக்கு மிக விருப்பமான வணக்கங்களை செய்த நல்லடியார்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக.